சீமை கருவேல மரங்களை அகற்றும் உத்தரவை அமல்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். எந்த வழக்கின் பின்னணியிலே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு அதிகாரிகள் கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளுக்காக கனிம நிதியிலிருந்து 5 கோடி ரூபாய் உடனடியாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் விடுவிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்ற உத்தரவிட வேண்டும் என கோரி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் வருவாய்த்துறை செயலாளரை நோடல் அதிகாரியை நியமித்தும் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகளை உள்ளடக்கிய ஒரு குழுவை நியமித்தும் அந்த குழு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் மற்றும் கே ராஜசேகர் ஆகியோருடைய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆகஸ்ட் 12ஆம் தேதி கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து கள ஆய்வு நடத்தி மாவட்ட ஆட்சியர்களின் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழகம் முழுவதும் சீமை கருவேல மரங்கள் பரவி கிடக்கும் நிலையில் கள ஆய்வு நடத்தி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது அந்த மரங்களை அகற்றும் பணிகளை தாமதப்படுத்தும் தந்திரம் என அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் ஏற்கனவே சீமை கருவேல மரங்களை அகற்ற பிறப்பித்த உத்தரவையும் அமல்படுத்தவில்லை எனவும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். சுற்றுச்சூழல் பாதிப்பு இழப்பீட்டிற்கான கனிம நிதி அனைத்து மாவட்ட ஆட்சியரிடம் போதுமான அளவில் உள்ளதாகவும் இந்த நிதியில் இருந்து சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு 5 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.